Hello students, next chapter 7 probability distribution la exercise 7.3 la example 7.26 and 7.27 and 7.28 பார்க்கலாம். 7.26 பாருங்க, ஒரு புதிய தொழிற்சாலையில் 900 மின் விளக்குகள் பொருத்தப்படுகிறது. இயல்நிலை பரவலை கொண்டு அதன் சராசரி வாழ்நாள் என்பது 125 நாட்கள் ஆகும். அது நியூ. திட்ட விளக்கமானது 18 நாட்கள் ஆகும். 95க்கும் குறைவான நாட்களில் பயனற்று போகும் என்று எதிர்பார்க்கப்படும் விளக்குகள் எத்தனை? 900 light bulbs with a mean life of 125 days are installed in a new factory. Their length of life is normally distributed with a standard deviation of 18 days. ஸோ mean lifeன்னு கொடுத்துருக்கிறது நியூ, இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுங்கிறது சிக்மா. சரிங்களா? வாட் இஸ் த எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் பல்ப்ஸ் எக்ஸ்பயர் இன் less than 95 days. ஸோ சராசரி மீன் நியூ இஸ் ஈக்குவல் டு 125, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் திட்ட விளக்கம் வந்து சிக்மா 18, எக்ஸ் வந்து 95 டேஸ்ன்னு கொடுத்துருக்காலே அதுதான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், அது 95. ஸோ இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் நியூ பை சிக்மா. ஸோ 95 மைனஸ் 125 பை 18, ஸோ மைனஸ் 30 பை 18. ஸோ அதை வந்து டிவைட் பண்ணுறக்கும் போது நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 இது போதும். ஸோ 5 ஆர் மோர் வந்தால் ஒன்று ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ மைனஸ் 1.67 அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ நம்மக்கிட்ட என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 95 நாட்களுக்கும் குறைவாக லெஸ் தென் 95 டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கா. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 95. ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் நம்ம ஈஸி தான். 2-3 தடவை போட்டு பார்த்துட்டிங்கன்னா வீடியோவை நமக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் இசட் லெஸ் தென் மைனஸ் 1.67. ஸோ இதோட கர்வ் பாருங்கள், 0 மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. லெஃப்ட் சைடு இந்த நெகட்டிவ்ங்கிறனால லெஃப்ட் சைடு மார்க் பண்ணுங்கள், அதுதான் பிக் ஒன். இது இசட்டுங்கிறது ஸ்மால் ஒன். இசட்டுங்கிறது ஸ்மால் ஒன்னாக இருக்கனால லெஃப்ட் சைடு, அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டி பக்கத்து அப்படியே ஷார்ட் அப் பண்ணிகிட்டே போகணும் அந்த ஏரியாவை. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தென் இசட் லெஸ் தென் 0ன்னு போட்டாச்சு. அதிலிருந்து மைனஸ் போட்டு probability of minus 1.67 less than z less than 0 அப்படின்னு போடுறோம். மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 ஆர் ப்ளஸ் இன்ஃபினிட்டி டு 0 அப்படின்னு பார்த்தாலே 0.5 போட்டுருங்க. இப்போ நம்ம டேபிளில் 1.6ல் நார்மல் டேபிள் சொல்லியிருக்காலே அது புக்கு பின்னாடி இருக்கும், அதில் போய் 7ல் போய் பார்க்குறீங்க. ஸோ 0.4525 0.4525. ஸோ இது சப்ராக்ட் பண்ணுறச்ச நமக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 0.0475. ஸோ நம்பர் ஆஃப் பல்ப்ஸ் எக்ஸ்பெக்டட் டு எக்ஸ்பயர் இன் லெஸ் தென் 95 டேஸ் அவுட் ஆஃப் 900 பல்ப்ஸ். 900 மின் விளக்குகளில் 95 நாட்களுக்குள்ளாக பயனற்று போகும் மின் விளக்குகளில் எதிர்பார்க்கப்படும் எண்ணிக்கை. ஸோ அதுதான் இப்போ கேபிட்டல் என்ன, 900 இன்ட்டு 0.0475 மல்டிப்ளை பண்ணுறச்சு அதோடைய ஆன்சர் வந்து 42.75. தேர்ஃபோர் இது 43 அப்படின்னு போட்டாச்சு ரவுண்ட் அப் பண்ணி. ஸோ 7.27 பாருங்கள், அசியூம் தட் த மீன் ஹைட் ஆஃப் த சோல்ஜர் இஸ் 69.25 இன்ச்சஸ். இதுதான் நியூ வித் எ வேரியன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கா. அப்போ சிக்மா ஸ்கொயர்ட் கொடுத்துருக்கா நமக்கு 9.8 இன்ச்சஸ்ஸு. ஹோ மெனி சோல்ஜர்ஸ் இன் ஏ ரெஜிமெண்ட் ஆஃப் 6000 would you expect to be over 6 feet tall? படை வீரர்களின் சராசரி உயரமானது 69.25 அங்குலம் மற்றும் மாறுபாடு 9.8 அங்குலம் ஆகும். 6000 வீரர்கள் கொண்ட படைத்தளத்தில் 6 அடிக்கும் மேலாக உயரம் கொண்ட வீரர்களின் எதிர்பார்க்கப்படும் எண்ணிக்கை அது. கேபிட்டல் என்ன கொடுத்துருக்கா 6000. சரிங்களா? மீன் வந்து கொடுத்துருக்கா, அது வந்து 69.25 இன்ச்சஸ் அங்குலம் கொடுத்துருக்காங்க. சரியா? மாறுபாடு வேரியன்ஸ் ஆர் பரவற்படி அப்படின்னா அது வந்து சிக்மா ஸ்கொயர்டு, அதாவது வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸு கொடுத்துருக்கா, அது வந்து 9.8. நமக்கு திட்ட விளக்கம் வேணும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸு. ஸோ ரூட் ஆஃப் 9.8 போடுங்க. ஸோ 3.13 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ 1 feet அப்படின்னா ஒரு அடி அப்படின்னா 12 இன்ச்சஸ் 12 அங்குலம். நம்ம கொஷினில் 6 feet 6 அடி அப்படின்னு கொடுத்துருக்கா. ஸோ 6 × 12 தேர்ஃபோர் 72. அதை தான் நம்ம எக்ஸாக கன்சிடர் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? ஒரு அடி அப்படிங்கிறது 1 feetங்கிறது 12 இன்ச்சஸ் 12 அங்குலம். நமக்கு 6 feet 6 அடிக்கு அதுக்கு தான் கேட்டிருக்கா. ஸோ 6 × 12 தேர்ஃபோர் 72 இன்ச்சஸ். இதை தான் நம்ம எக்ஸ் வேல்யூவாக செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் நியூ பை சிக்மா.
equal to 72 minus 69.25 divided by 3.13 டிவைட் பண்ணுறச்சு 2.75 கிடைக்குது. சாரி சப்ராக்ட் பண்ணுறச்சு 2.75 டிவைடட் பை 3.13. இப்போ 2.75 டிவைடட் பை 3.13 போட்டுறச்சு நமக்கு 0.8785 கிடைக்குது. நமக்கு 2 டெசிமல் போதுன்னு சொன்னாலே இந்த எக்ஸசைஸில், அதனால் z equal to 0.88 அப்படின்னு போட்டாச்சு. ஓகேவா? இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருந்தால் போதும். சரிங்களா? அப்படி இருந்தால் தான் நம்ம அந்த டேபிளில் போய் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள நம்பர் தேவையில்லை. ஓகேவா? அது அந்த தேர்டு ஒன் வந்து 5 and above இருந்தால் நீங்கள் ஒன்று ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ 6 அடிக்கு மேலாக ஓவர் 6 feet tall, அதை தான் நம்ம 72 அப்படின்னு மாற்றி வச்சிட்டோம். ஓகேவா? ஸோ நமக்கு கேள்வியில் அப்ளை பண்ண 6 அடிக்கு மேலாக அப்படின்னா அதிகம், ஓவர் 6 feet tall அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 72 இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் இசட் கிரேட்டர் தென் 0.88 அப்படின்னு போட்டாச்சு. ஸோ இதோட கோவ் பாருங்கள், -∞ to +∞, ஜீரோலாம் மார்க் பண்ணிவிடுங்க. இது பாசிட்டிவ், அதனால் ரைட் சைடு மார்க் பண்ணியாச்சு. அது ஸ்மால் ஒன், இசட்டுங்கிறது பிக் ஒன்ங்கிறதுனால +∞ சைடு ஷேடோ பண்ணிகிட்டே போங்க. ஸோ 0 to ∞ வரைக்கும் ஒரு பார்ட்டு, அதிலிருந்து இந்த 0 to 0.88 நம்ம சப்ராக்ட் பண்ணால் தான் அந்த ஷேடோ பண்ண போர்ஷன் அந்த இது கிடைக்கும் நமக்கு ரெக்வயர்ட் வேல்யூ. அதில் ப்ராபபிலிட்டி ஆஃப் 0 less than z less than infinity மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் 0 less than z less than 0.88 அப்படின்னு போடுறேன். ஸோ 0 to ∞ வந்தாலே 0.5 அப்படின்னு நினைவு வச்சுக்கோங்க. ஏன்னா லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுமே 0.5 ஆட் பண்ண 1 கிடைக்கும். ஸோ 0.8ல் 8 போய் பாருங்கள். 0.8ல் 8 போய் பார்க்குறச்ச நமக்கு 0.3106 இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணுங்கள், 0.8194 அப்படின்னு கிடைக்கிது. 6000 வீரர்களில் 6 அடிக்கு மேலாக உயரம் உள்ளவர்களின் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ் எக்ஸ்பெக்டட் டு பி ஓவர் 6 feet tall in 6000 ஆர் 6000 into 0.8194 மல்டிப்ளை பண்ணுறச்ச 1136.4. ஸோ ரவுண்ட் அவுட் பண்ணுறச்ச 1136. அடுத்து 7.28 பாருங்கள். வங்கியின் மேலாளர் கண்காணித்ததில் வங்கியின் வாடிக்கையாளர்கள் சாசாளரின் சேவையை பெறுவதற்கு காத்திருக்கும் நேரமானது இயல்நிலை பரவலை கொண்டு சராசரியாக 5 நிமிடமும். ஸோ நியூ கொடுத்துருக்கா, அதன் திட்ட விளக்கம். ஸோ சிக்மா வந்து 0.7 நிமிடமாகும் என்று கணக்கிடப்படுகிறது. ஒரு வாடிக்கையாளர் சேவை பெறுவதற்கான 6 நிமிடத்திற்கும் குறைவாக 3.5 நிமிடத்திற்கும் மற்றும் 6.5 நிமிடத்திற்கும் இடையே காத்திருப்பதற்கான நிகழ்தகவினை காண்க. A bank manager has observed that the length of time the customers have to wait for being attended by the teller is normally distributed with mean time of 5 minutes. So new கொடுத்திருக்கா, and standard deviation of 0.7 minutes. Find the probability that a customer has to wait for less than 6 minutes between 3.5 and 6.5 minutes. சராசரி மீன் அது வந்து நியூ கொடுத்துருக்காங்க 5 அப்படின்ட்டு. சிக்மா ஸ்டாண்டர்ட் டேவியேஷன் வந்து 0.7 அப்படின்னு கொடுத்துருக்கா. இது புக்கில் வந்து 0.6ன்னு கொடுத்துருக்காளான்னு பார்த்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்க கொஷினில். எக்ஸ் வந்து 6 ஒரு வேல்யூ, 3.5 ஒரு வேல்யூ, 6.5 வேல்யூ. ஸோ இந்த மூணுக்கும் என்ன இசட் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோம். இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் நியூ பை சிக்மா. ஸோ 6 minus 5 divided by 0.7, therefore 1 divided by 0.7, therefore z equal to 1.48, therefore 1.43 அப்படின்னு போட்டாச்சு. நமக்கு 2 டெசிமல் போதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? எக்ஸுங்கிறது அடுத்தது 3.5. ஸோ z equal to 3.5 minus 5 divided by 0.7. ஸோ minus 1.5 divided by 0.7. ஸோ z equal to minus 2.14. அடுத்து எக்ஸோட வேல்யூ வந்து 6.5. ஸோ z equal to 6.5 minus 5 divided by 0.7.
So 1.5 divided by 0.7, therefore 2.14. So நம்ம first question பார்க்கலாம். Less than 6 minutes. ஆறு நிமிடத்திற்கும் குறைவாக அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 6, ப்ராபபிலிட்டி ஆஃப் இசட் லெஸ் தென் 6ஓட வேல்யூ என்னடாமா 1.43யா? அதை போட்டாச்சு. இப்போ அந்த 1.43 தான் வந்து பெருசு, இசட்டுங்கிறது ஸ்மால் ஒன்ங்கிறதுனால நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் நம்ம ஷேடோ பண்ணணும். அந்த நம்பர்லேருந்து லெஃப்ட் சைடு ஷேடோ பண்ணணும், சரிங்களா? அந்த நம்பர் எங்கே மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மார்க்கிங்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக அந்த மார்க் பண்ணியிருக்கீங்களே அந்த லைன்லேருந்து லெஃப்ட் சைடு ஃபுல்லாக அந்த மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் ஷேடோ பண்ணுறீங்க. இப்போ 2 பார்ட்டாக இருக்கனால ஆட் பண்ணணும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் minus infinity less than z less than 0 plus probability of 0 less than z less than 1.43 டாமா. நம்ம 43 வரைக்கும் ஸ்டாப் பண்ணிட்டோம், அது இன்ஃபினிட்டி கிடையாது, 1.43. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 அப்படின்னா 0.5 போட்டுருங்க, சரிங்களா? 1.4ல் 3 போய் பாருங்கள். 1.4ல் 3 பார்க்குறீங்க, 0.4236 அப்படின்ட்டுருக்கு. ஸோ 0.4236. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஸோ 0.9236 அப்படின்னு கிடைக்குது, சரிங்களா? புரியுதாடாமா? அடுத்த செகண்ட் ஒன் போடலாமா? அந்த ஷேடோ போர்ஷன் வரைக்கும் தான் நம்ம எடுத்துக்கணும், அதனால தான் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0, 0 to 1.43, சரிங்களா? ஸோ பிட்வீன் செகண்ட் கொஷின் பாருங்கள். பிட்வீன் 3.5 and 6.5 மினிட்ஸ், 3.5 நிமிடத்திற்கும் மற்றும் 6.5 நிமிடத்திற்கும். மற்றும் அப்படின்னு வந்துட்டாலே அது வந்து இடைப்பட்ட அப்படிங்கிற கேஸில் வரும். ப்ராபபிலிட்டி ஆஃப் 3.5 less than x less than 6.5 is equal to ப்ராபபிலிட்டி ஆஃப் 3.5 அப்படின்னா அதோடைய ஆன்சர் வந்து -2.14. less than z less than 6.5க்கு ப்ளஸ் 2.14. ஸோ நெகட்டிவ் வந்து நம்ம லெஃப்ட் சைடு மார்க் பண்ணுங்கள், பாசிட்டிவை வந்து ரைட் சைடு மார்க் பண்ணுங்கள். நெகட்டிவை வந்து லெஃப்ட்டு, பாசிட்டிவ் வந்து ரைட்டு. ஸோ இன்பிட்வீன் அப்படிங்கிறனால -2.14லேருந்து ஆரம்பித்து ப்ளஸ் 2.14 வரைக்கும் இருக்குது. பட் 2 பார்ட்டாக இருக்கனால ஆட் பண்ணுறோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் -2.14 less than z less than 0 plus probability of 0 less than z less than 2.14. ஸோ 2.1ல் 4ல் போய் பாருங்கள், சரி? அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி ரெண்டுக்கும் சேம் தான், ஏன்னா ஏரியா வந்து நெகட்டிவில் கிடையாது. ஸோ 2.1ல் 4ல் போய் பார்க்குறச்ச நமக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது 0.4838. ஸோ ரெண்டுக்குமே 0.4838 தான். ஸோ ஆட் பண்ணுறச்ச நம்மளுடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0.9676. therefore probability of x less than 6 is equal to 0.9236. அடுத்தது probability of probability of 3.5 less than x less than 6.5 is equal to 0.9676. Thank you students.